கதை கேட்க ரெடியாடா பசங்களா? சொல்லுங்க மேடம், எதுக்கு எங்களை கூப்பிட்டீங்க? நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எதிர்கட்சிக்காரனை பார்த்து கேட்கறேன், என்னையா பண்ணோம்? நாங்க என்ன பண்ணோம்? ஏதோ ஒரு தெரியாதனமா ஒரு 3 செகண்ட் கிளிப்பை யூஸ் பண்ணிட்டோம். அப்படி யூஸ் பண்ணா என்ன பண்ணணும்? காப்பி ரைட் கொடுத்துட்டு பேசாம போகணும். அதான உலக வழக்கம். அதை விட்டுட்டு நான் கோர்ட்ல இருந்து லீகல் நோட்டீஸ் அனுப்பி 3 செகண்டுக்கு 10 கோடி கேட்கறது. இது 3 செகண்டுக்கு 10 கோடியா? இவ்வளவு ஜாஸ்தியா இருக்கு? ஹலோ, வேற ஒரு மேட்டர். எதுக்குங்க இவ்வளோ கஷ்டப்படுறீங்க? வேணா என்கிட்ட வல்லவனோட அன்சீன் ஃபுட்டேஜஸ்லாம் இருக்கு, வேணுமா? அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆணியும் வேணா, கிளம்புங்க. இதே மாதிரி ஒரு சம்பவம் எதிர்நீச்சல் அப்போ நடக்குதுயா. இதே ஆள் வந்து என்கிட்ட ஒரு ஃப்ரீயா ஐட்டம் சாங் பண்ணி கொடுன்னு கேட்கறாரு. சரி போனா போது, நம்ம எக்ஸோட காம்படிட்டர்னு ஃப்ரீயா பண்ணி கொடுத்தோம். அந்த இடத்துல கூட உனக்கு இல்ல. ஆனா 400 கோடி தான் பட்ஜெட், 6 கோடியில இருந்து 16 கோடி ஏற்றி விட்டீங்க. நிறைய பேர் பேசுறாங்களே. டேய், பர்ஃபார்மன்ஸ் பண்ண விடுறா. கடைசியா உன்னை எச்சரிக்கிறேன், இந்த கேஸை நாங்க கோர்ட்ல பார்த்துப்போம். அப்புறம் நோட்டீஸ் விட்டு இந்த மீட்டிங்ல வச்சீங்க. என்னடா பொசுக்குன்னு மரியாதை பேசிவிட்ட? இவங்க பிரச்சனை நம்மள மறந்துட்டாங்கப்பா. யாராவது படம் நல்லா இருந்து நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்றது? அவ்வளவுதான் நம்ம